கார்த்திக் அப்படின்ற பையன் எப்பவுமே சிரிச்ச முகத்தோட ரொம்ப சந்தோஷமா இருப்பான். அவன பார்க்குறவங்களுக்கெல்லாம், "என்னடா இது! இந்த பையனுக்கு ஒரு கவலையும் இருக்காதா? எப்பவுமே இவ்ளோ சந்தோஷமா இருக்கானே!" அப்படின்ற மாரி பொறாமப்படுற அளவுக்கு கார்த்திக் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற பையன். அவனோட ஆசிரியர் இத கவனிக்கிறாரு. எப்படி ஒரு பையனால எல்லா சூழ்நிலையிலயுமே இவ்ளோ சந்தோஷமா இருக்க முடியுது? அப்படின்ற ஒரு கேள்விக்குறி அவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. ஆனா, யாருக்குமே தெரியாத கார்த்திக்கோட இன்னொரு ஒரு முகம் இருக்கு. அவன் தினமும் வீட்ல நைட்டு தூங்குறதே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க அப்பா தண்ணி அடிச்சுட்டு வந்து கார்த்திக்க போட்டு அடிக்கிறது மட்டும் இல்லாம, அவங்க அம்மாவையும் அடிப்பாரு. அதனால அவங்களோட வீட்டோட சூழ்நிலை எப்பவுமே இரவு நேரம் ஆச்சுன்னா, ரொம்ப பயத்தோடையும், பதட்டத்தோடையும், கண்ணீரோடையும் தான் இருக்கும். ஆனா, விடிஞ்ச உடனே கார்த்திக் பள்ளிக்கு வரும்போது, மறுபடியும் அதே சிரிச்ச முகத்தோட வருவான். அதனால கார்த்திக்க எல்லாருமே காமெடி கிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிடுவாங்க. ஆனா, அவங்களோட டீச்சருக்கு மட்டும் எப்படி ஒரு பையன் எப்ப பார்த்தாலும் சந்தோஷமாவே இருக்க முடியும்? இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்குமோ? அப்படின்ற மாரியான ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டே இருக்கறனால, கார்த்திக் கிட்ட அத கேட்கறாங்க. அதற்கு கார்த்திக் சொல்றான், "சார், நான் எல்லாத்தையுமே சிரிக்க வைக்கிறேன். அதனால தான் என்னோட கவலைகளை மறந்து என்னால இருக்க முடியுது." அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போயிட்டான். அந்த வார்த்தை அந்த ஆசிரியருக்கு பல அர்த்தங்களை உணர்த்துது. அன்னையில இருந்து ஆசிரியர் அவன கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்கனால முடிஞ்ச எல்லா உதவிகளையுமே கார்த்திக்கு செய்யறாரு. அவங்களோட வீட்டோட சூழ்நிலை கடைசி வரைக்கும் மாறவே இல்ல. ஆனா கார்த்திக் மாறுனான். வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சிரிப்பு தவறாம இருந்தான். இன்னைக்கு அவன் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இருக்கான். இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, நம்மளோட எல்லாத்தோட வாழ்க்கையிலயுமே எல்லாருமே ஒரு பெரிய முகமூடிய போட்டுக்கிட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த முகமூடி மிகப்பெரிய போராட்டமா கூட இருக்கலாம். ஆனா எல்லாருமே ஒரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கணும். அந்த போராட்டம் தான் நம்மள உயர்த்தர மேடை. யாருமே உங்கள கவனிக்கல. முகமூடிக்குள்ள உங்களுக்கு இருக்க கவலைகள யாருமே கவனிக்கல அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, நீங்க உங்கள கவனிக்க ஆரம்பிங்க. ஏன்னா, அந்த நாள்ல இருந்து தான் உங்களோட வெற்றி ஆரம்பமாகுது. நீங்களும் கார்த்திக்க மாரியே ஒரு பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னா, அந்த முகமூடிக்குள்ள இருக்க வேதனைகள நீங்க புரிஞ்சுகிட்டு, உங்கள நீங்க உயர்த்த ஆரம்பிச்சீங்கன்னா தான், நீங்களும் பெரிய ஆளாக முடியும்.